மதுரையில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் தினேஷ்குமார் வாய்க்காலில் விழுந்து பலியானதாக கூறப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம் மாரிசாமி, இது தொடர்பான முழு விவரங்கள். மதுரையில அண்ணா நகர் காவல் நிலைய அந்த காவல் விசாரணைக்காக அழைத்து வந்த இளைஞர் தினேஷ்குமார் மரண வழக்கு, இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதுபோக உச்ச நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றி உடனடியா பிரேத பரிசோதனை செஞ்சு இளைஞரின் உடலை பெற்றோரிடம் ஒப்படைக்க வேண்டும்னு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதுபோக அண்ணா நகர் காவல் நிலைய சிசிடிவி காட்சிகள், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள சிசிடிவி புட்டேஜஸ் அண்டு அருகில் உள்ள காவல் நிலைய சோதனை சாவடியில இருக்க சிசிடிவி காட்சிகள், இதெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கும் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த வழக்கு தொடர்ந்தவர் மதுரை மாநகரியை சேர்ந்த செல்வகுமார் என்றவர். இவர் மதுரை அவரோட மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மதுரை அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த இளைஞர் தினேஷ்குமார் இவர் அண்ணா நகர் காவல் நிலைய ஆய்வாளர் புலவர் சீலா என்ற உள்பட காவலர்கள் போய் தினேஷ் வீட்டுக்கு போய் வழக்கு விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்காங்க. இந்நிலையில் அண்ணா நகர் பகுதியில் உள்ள ஒரு கம்மாயில தினேஷ் சடலமா மீட்கப்பட்டிருக்காரு. அந்த நீர்நிலையில விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு, அந்த கால்வாயில தப்பிச்சு போகும்போது விழுந்து இறந்துட்டாருன்னு சொல்லி போலீசார் சொல்றாங்க. அண்ணா நகர் காவல் நிலைய ஆய்வாளர் புலவர் சீலா தான் தன்னுடைய மகனை விசாரணைக்கு அழைத்து சென்று அடித்து கொன்றதாக உறவினர்கள் குற்றஞ்சாட்டி நேற்றிலிருந்து காவல் நிலைய வாசல், அப்புறம் மதுரை ஜிஹெச்ல அவரோட பாடி இருக்கு, அந்த இடங்கள்ல சாலை மறியல்ல ஈடுபட்டு வர்றாங்க. தினேஷ்குமார் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையிலையும் வைக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்தணும். காவல் ஆய்வாளர் மீது பட்டியல் இன வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு பதிவு செய்யணும். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கணும். இது போன்ற கோரிக்கைகள் எல்லாம் வச்சு அவர் மனு போட்டிருக்காரு. அது போக காவல் நிலைய சிசிடிவி காட்சிகள் பாதுகாக்கப்படணும், இந்த வழக்கை மனித உரிமை ஆணையம் கண்காணிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையோட வச்சிருக்காரு. இந்த மனுவானது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் குமரேஷ் பாபு ஆகியோர் அவங்க கொண்ட அமர்வுல விசாரணைக்கு வந்த பொழுதுதான் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் குற்றம் சுமத்தியிருக்காங்க. இதை கேட்டுட்டு அரசு தரப்புல ஆஜரான கூடுதல் வழக்கறிஞர் செந்தில்குமார், இது காவல் நிலைய இறப்பு கிடையாது, விசாரணைக்கு பின்னாடி வெளியே செல்லும் போது இது போன்ற அசம்பாவிதம் நடந்திருக்கு, விசாரணை முதல் கட்டத்துல உள்ளதுனால இது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அவரோட வாதத்தை வைக்கிறாரு. அப்போது நீதிபதிகள் அண்ணா நகர் காவல் நிலைய சிசிடிவி எல்லாமே முறையா செயல்படுதா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. மேலும் இந்த காவல் நிலைய ஆய்வாளர் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில இந்த வழக்கை சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் விசாரணை செய்தால் எவ்வாறு நீதி கிடைக்கும் என்று கேள்வி எழுப்பி இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடி செய்தி புலனாய்வு விசாரணைக்கு மாற்றாங்க. சிபிசிஐடி புலனாய்வு விசாரணைக்கு மாத்திட்டு உத்தரவிட்ட நீதிபதிகள் இறந்து போன இளைஞர் தினேஷ்குமாரோட உடல் உச்ச நீதிமன்ற உத்தரவுகளின்படி அந்த பரிந்துரைகள்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த பரிந்துரைகளின்படி உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து உறவினர்கள்ட்ட வழங்கணும் அப்படின்னு நீதிபதி உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.